ராஜு மற்றும் காலியான நோட்டு புத்தகம். ராஜுவுக்கு படம் வரைவது மிகவும் பிடிக்கும். ஆனால் எழுதுவதற்கு அவன் பயப்படுவான். அவனுடைய நோட்டு புத்தகம் காலியாகவே இருந்தது. அவன் நண்பர்கள் மட்டும் அழகான எழுத்துகளாலும் கதைகளாலும் பக்கங்களை நிரப்பினார்கள். ஒரு நாள் அவன் ஆசிரியர் ஒரு கதை எழுதும் போட்டியை அறிவித்தார். உங்களுக்கு பிடித்த எந்த கதையையும் எழுதலாம். அது விலங்குகள் பற்றி இருக்கலாம், விண்வெளி பற்றி இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையை பற்றியும் இருக்கலாம். சிறந்த கதைகள் பள்ளி முழுவதின் முன்னிலையில் வாசிக்கப்படும் என்றார். அதை கேட்டதும் ராஜுவின் வயிறு சுருங்கியது. என் எழுத்து பிழைகளை பார்த்து எல்லோரும் சிரித்தாள் என்று அவன் நினைத்தான். அன்றிரவு அவன் நோட்டின் புத்தகத்தை திறந்தான். பிறகு மீண்டும் மூடிவிட்டான். அதை பார்த்து அவன் அம்மா அமைதியாக அவன் பக்கத்தில் உட்கார்ந்தார். உன் படங்களை எனக்கு காண்பி என்று அவர் சொன்னார். ராஜு இருண்ட வானில் பறக்கும் ஒரு துணிச்சலான சிறிய ராக்கெட்டின் படத்தை காட்டினான். இந்த ராக்கெட் தான் உன் கதை என்று அம்மா சொன்னார். இதில் கோடுகள் எல்லாம் சரியாக இல்லை என்றாலும் அது நட்சத்திரங்களை அடைகிறது. உன் சொற்களும் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவற்றை பறக்க விடு. ராஜு ஆழமாக மூச்சு இழுத்து இருளுக்கு பயந்தாலும் பறக்கும் தனது சிறிய ராக்கெட் பற்றிய கதையை எழுதத் தொடங்கினான். சில சொற்களை கீறி அழித்தான், சில வாக்கியங்களை மறுபடியும் எழுதினான். கடினமான எழுத்துகளுக்கு அம்மாவின் உதவியை கேட்டான். ஆனால் அவன் எழுதுவதை நிறுத்தவில்லை. போட்டி நாளில் ஆசிரியர் அவன் பெயரை அழைத்த போது ராஜுவின் கைகள் நடுங்கின. அவன் முன் சென்று காகிதத்தை பிடித்துக்கொண்டு மெதுவாக வாசித்தான். அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. பயந்திருந்தாலும் துணிச்சலுடன் இருந்த ராக்கெட்டின் கதையை அனைவரும் கவனமாக கேட்டார்கள். அது ராஜுவை போலவே இருந்தது. அவன் முடித்ததும் அரங்கம் முழுவதும் கைதட்டல் ஒலித்தது. ராஜு முதல் பரிசை வெல்லவில்லை, ஆனால் அதைவிட பெரிய ஒன்றை அவன் வென்றான். அவன் இனி காலியான நோட்டு புத்தகத்தை பார்த்து பயப்படவில்லை. தவறுகள் என்பது கற்றுக்கொள்ளும் படிகளில் ஒன்றுதான் என்பதை அவன் கற்றுக்கொண்டான்.